weekly test உடைய psychology and maths topic நடந்த weekly test உடைய question discussion பண்ண போறோம். So first question, so 10 people can do a job in 20 days and then 20 people with twice the efficiency can do the same job in. So 10 பேர் வந்து ஒரு வேலையை 20 நாள்ல செஞ்சாங்கன்னா ஸோ 20 பேர் அவங்களோட இருமடங்கு ஸோ twice கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இருமடங்கு அவங்களோட எஃபிஷியன்சியாக இருக்காங்க. ஸோ அவங்க செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. ஸோ சிம்பிள் ஃபார்முலா. ஸோ இதில் அப்படியே ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 10 × 20 ஈக்குவல் டு ஸோ 20 people twice the efficiency சொல்லியிருக்காங்க. ஸோ 20 people twice the efficiency அப்படின்றப்போ 40 people சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ இன்ட்டு X. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 times, ஸோ 2 times கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5ன்றது ஆன்சர். 2 consecutive discounts X% and Y% is equal to the discount அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேசிக்கான ஃபார்முலாஸ். ஸோ A plus B minus AB by 100 அப்படின்ற ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். XY அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் B. A box of sweet was distributed between A and B in the ratio 3:4. If A got 36 sweets, then what was the total number of sweets அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. 3 உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 36. டோட்டல் நம்பர் 7 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 3 உடைய வேல்யூ 36னா கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு பார்ட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பார்ட் 12, 7 × 12 வேல்யூ வந்து 84 அப்படின்றது ஆன்சர். ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ பேசிக்ஸ் டோட்டல் வேல்யூ கேட்குறதுனால 7 டேபிளில் எது கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு ஆன்சர் எடுக்கணும். ஸோ 84 அப்படின்றது ஆன்சர். If ratio of cost price and selling price is 4:5, then the percentage of profit will be. ஸோ 4 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க. ஸோ 1 ரூபாய் லாபம் எவ்வளோக்குன்னா 4 rupeesக்கு 100. கேன்சல் பண்ணிங்கன்னா 25% ப்ராஃபிட். எதுவுமே பண்ணல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ப்ராஃபிட் டிவைட் பை சிபி இன்டு 100 அப்படின்ற ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரி சம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா BCA ஆங்கிள் BCA வந்து வேணும் அப்படின்னா ஸோ 180 டிகிரி மைனஸ் 90 + 30. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்ததுனால 90 - 30. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. நெக்ஸ்ட் ஸோ காஸ் ஸ்கொயர் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 70 டிகிரி. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் காஸ் ஸ்கொயர் 90 டிகிரி. காஸ் ஸ்கொயர் வேல்யூ காஸ் 90 வேல்யூ 1. ஸோ 1 ஸ்கொயர் வேல்யூ 1 தான். ஸோ 1 அப்படின்றது ஆன்சர். 782 is divided into 3 parts in the ratio of first part is. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ ரேஷியோ என்ன ரேஷியோவில் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன ரேஷியோவில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிருக்கு. 1/2 2/3 3/4 அப்படின்ற ரேஷியோவில் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேசிக்காக கீழே எல்சிஎம் எடுத்துடணும். ஸோ எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2, 3, 4 3 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வேல்யூ 12ன்ற வேல்யூ ஆகிடும். காமனாக நீங்கள் எல்சிஎம் எடுத்தப்பறம் மேலே இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் பார்த்துக்கலாம். 6 அண்ட் தென் 12 வேல்யூ வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4ல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இன்ட்டு 4 அப்படின்னா 8ன்ற வேல்யூ ஆகிடும். 4:3 அப்போ 9ன்ற வேல்யூ வரும். ஸோ 6:8:9 அப்படின்ற வேல்யூ இருக்கும். ஸோ டோட்டல் வேல்யூ 1723. ஸோ 23 பார்ட்டோடைய வேல்யூ 784 அப்படின்னா நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய வேல்யூ என்ன, 6ன்ற வேல்யூ என்ன கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பார்ட் வந்து அவங்க வந்து 34ன்ற வேல்யூ வரும். 6 × 34. ஆன்சர் 204 அப்படின்றது ஆன்சர். A spherical lead ball of radius 6 cm is melted and the small lead balls of radius 3 mm are made. The total number of possible small lead balls is. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி டைப்பில் மென்சுரேஷனல் நிறைய டென்ஷன் கேட்பாங்க. ஸோ டோட்டல் வேல்யூ, அதாவது ஒரு பெரிய லெட் பால் இருக்குது, அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி சின்ன லெட் பால்ஸாக மேக் பண்ண போகிறீங்க. ஸோ எத்தனை பால்ஸ் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ லார்ஜ் பாலுடைய வால்யூம் டிவைட் பை ஸ்மால் பாலுடைய வால்யூம். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டதுனால 4/3
pi r cube. So capital R வச்சுக்கோங்க divided by கீழ இருக்கிறதும் same spherical ball தான். So 4/3 pi small r cube னு வச்சுக்கோங்க. So இப்போ கான்ஸ்டன்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடும். கான்ஸ்டன்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா கேபிட்டல் ஆர் கியூப் டிவைட் பை ஸ்மால் ஆர் கியூப். கேபிட்டல் ஆர் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்எம்க்கு மாற்றிக்கோங்க. 60 × 60 × 60 டிவைட் பை 3 × 3 × 3. கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா 8000 அப்படின்றது ஆன்சர். 4 sides of quadrilateral. ஸோ ஒரு quadrilateral இருக்குது, அதனுடைய 4 sides total value 280 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த குவாட்ரிலேட்டருடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 2:3:4:5 இருக்கு. 4 sides ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ இதனுடைய டோட்டல் வேல்யூ, இதனுடைய லாங்கஸ்ட் சைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டோட்டல் ரேஷியோ ஈக்குவல் டு டோட்டல் பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா சுற்றளவு. ஸோ சுற்றளவு வந்து நம்ம டோட்டல் ரேஷியோக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2 + 3 5, 5 + 5 10. ஸோ 14 பார்ட்ஸ். ஸோ 14 பார்ட்ஸ் உடைய வேல்யூ 280 மீட்டர் அப்படின்னா ஒரு பார்ட்டுடைய வேல்யூ 20 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது லென்த்தஸ்ட் சைடு. ஸோ 5 × 20 100 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். A train is 100 meter long, is running at the speed of 120 km/h. The time taken to pass a person standing near the line. ஒரு பாயிண்ட் அப்படியே ஒரு ஸ்டேஷன் இருக்கு, ஒரு மேன் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் மேன் வந்து ஒரு பாயிண்ட் தான். அந்த மேனை ஒரு ட்ரெயின் வந்து 100 km போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ண எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைம் வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர். அந்த ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அந்த டிஸ்டன்ஸாக எடுத்துப்போம். divided by 120. So 120 km/h வந்து meter per second சேஞ்ச் பண்ணீங்கன்னா 5/18 போடுவீங்க. So 100 × 18 divided by 120 × 5 வரும். So cancellation பண்ணீங்க அப்படின்னா 3 seconds வந்து ஆன்சர் வரும். So a plus b equal to 5, a minus b equal to 3. So I find then the value of a square plus b square கேட்டுருக்காங்க. So just ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், சால்வ் பண்ணிருக்கீங்க. a plus b equal to 5 first equation, a minus b equal to 3 second equation. கேன்சலேஷன் பண்ணி அப்படின்னா 2a = 8. ஸோ a = 4, a = 4னா b = 1 அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க ஆன்சர். ஸோ 4 ² 16 + 1 17. The point equidistant from the sides of a triangle is called. ஜியாமெட்ரியில் ஒரு பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜியாமெட்ரியோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிங்க அப்படின்னா இன்சென்டர் அப்படின்றத ஆன்சர் பண்ணிருப்பாங்க. ஓகே, வேல்யூ ஆஃப் cosecant square 60. Value of cosecant square 60 plus secant square 60 plus cot square 60 plus tan square 60. எல்லாமே ஜஸ்ட் வேல்யூஸ் தான் எழுத போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் cosecant உடைய 60, cosecant square 60 வந்து 2/√3 whole square plus 2 square minus 1/√3 square plus 1/√3 whole square. ஸோ மைனஸ் ஒன் ப்ளஸ் நீங்கள் இங்கே இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துப்பீங்க. ஸ்கொயர் ஆன அப்புறம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2/3 வந்து 4/3 வேல்யூ ஆகிடும், ப்ளஸ் 4 வேல்யூ இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16/3 வேல்யூ இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 5 1/3 அப்படின்றது ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4 angle A equal to 3 angle B equal to 12 angle C. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ A equal to A ratio B ratio Cன்றதை எடுத்துவாங்க. A வேணும் அப்படின்னா A உடைய வேல்யூ 3ன்னு எடுத்துப்பீங்க, ஈக்குவல் அந்த சைடு இருக்கிறது. B உடைய வேல்யூ 4ன்னு எடுத்துப்பீங்க. அதே மாதிரி B Cன்னு எடுத்துக்கும் போது B உடைய வேல்யூ 12ன்னு எடுத்துப்பீங்க, C உடைய வேல்யூ 3ன்றதை எடுத்துப்பீங்க. ஸோ இப்போ இது ரெண்டையும் நீங்கள் சேம் பண்ணணும். சேம் பண்ணும்போது என்ன பண்ணிடுங்க அப்படின்னா 3 மல்டிப்ளை பண்ணிடுங்க. இந்த 12 வேல்யூ ஆகிடும். இங்கே 3 மல்டிப்ளை பண்ணுங்க, 9 வேல்யூ ஆகிடும். 9:12:3 3ல காமனாக கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னா 3:4:1 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அதில் ஏவுடைய ஆங்கிள் கேட்குறாங்க. ஏவுடைய வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைடட் பை, ஸோ டோட்டலாக டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 8. ஸோ 180 டிகிரி டிவைடட் பை 8ன்ற வேல்யூ கொடுங்க. ஸோ 67.5ன்றது ஆன்சர் வரும். Next, the average height of 30 boys out of class of 50 is 160 meter. If the average height of the remaining boys is 165 centimeter, the average height of the whole class in centimeter அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 50ல் 30 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 160 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வேல்யூ எவ்வளோன்றது தெரியாது. அவங்களுடைய வேல்யூ ரிமைனிங் பாய்ஸ் வந்து 165 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் கேட்குறாங்க. ஆவரேஜ் ஃபார்முலா என்னன்னா சம் டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸ். ஸோ
ஸோ அப்போ சம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண கூட கிடையாது. 3 into 116 எடுத்துக்கலாம். 480 அது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்துக்கலாம். 30 ரேஷியோ எடுத்தீங்கன்னா 2. ஸோ ப்ளஸ் 2 into 165. 2 into 165 அப்படின்றது 330. ஸோ டிவைட் பை டோட்டல் வேல்யூ 5. 5 வந்து போடுவீங்க. ஸோ 810 வேல்யூ வரும். டிவைட் பை 5 போட்டிங்க அப்படின்னா 162 ஆன்சர். Ratio of two numbers is 3:4. So HCF வந்து 4 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. LCM என்ன வரும் அப்படின்றது கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ HCF அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பருக்கும் ரேஷியோவில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் தான் நம்ம HCF அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு LCM எடுத்தீங்கன்னா சரி, அல்லது ரேஷியோ LCM எடுத்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி. 3:4 LCM எடுத்தீங்கன்னா 12. ஸோ 12x ஈக்குவல் டு 12x அப்படின்ற வேல்யூவில் எக்ஸோடைய வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 48 அப்படின்றது ஆன்சர் வரும். Next ஒரு pie chart கொடுத்துருக்காங்க. Pie chart shows the percentage of literate and illiterate males and females in a state. Study the diagram and answer the questions carefully அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்ரேட்டுக்கும் இல்லிட்ரேட்டுக்கும் ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if the total number of population is 35,000. ஸோ இதில் வந்து நம்ம சார்ட்டில் வேல்யூஸ் வரல, கொஸ்டினில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட் வந்து 35,000னா டிஃபரன்ஸ் எடுங்க. ஒரு லிட்ரேட் மேலுக்கும் லிட்ரேட் ஃபீமேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. லிட்ரேட் மேல் வந்து நம்மளுக்கு 45% இருக்காங்க, லிட்ரேட் ஃபீமேல் வந்து 35% இருக்காங்க. நீங்கள் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் தான் போதும். ஸோ 10% வேல்யூ. ஸோ 10% ஆஃப் 35,000 அப்படின்றது 3,500 அப்படின்றது. The difference between central angles corresponding to the illiterate male. Illiterate மேலுக்கும் illiterate ஃபீமேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஆங்கிளில் கேட்குறாங்க. சரிங்களா? ஆங்கிளில் கேட்கும்போது பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஆங்கிள் டிஃபரன்ஸ் ஆங்கிள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 12 - 8 4%, 4 divided by 100. ஆங்கிள் கன்வெர்ட் பண்ணுறதுனால இன்ட்டு 360. ஸோ ஒரு ஜீரோ எடுத்துருங்க, அப்படியே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 436 ஆர் 144 டிவைட் பை 10ன்றதுனால ஒரு பாயிண்ட் தள்ளிவிட்டுங்க, 14.4. The difference between compounders and simple interest on rupees 6,250 at 8% per annum for 2 years. So 2 years difference வந்து ஒரு டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா D equal to PR square by 100 square. Okay. So இப்போ P உடைய வேல்யூ 6,250 into 8% into 2%. So 2 years எடுத்து போடுங்க, divided by 100 into 100. So 2 போட மாட்டீங்கன்னா 2 உடைய வேல்யூ வந்து PR square by 100 square தான். ஸோ கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 40 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். 40% of 250 plus 10% of 650 into 5 அப்படின்றது கேட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மல்டிபிகேஷன் இருக்கிறதுனால 5 into 10 எடுத்துக்கோங்க. 50% of 650 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 50% வந்து 325. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 325 ப்ளஸ் 40% of 250. 10% 25, 40% is 100. ஸோ 425 அப்படிங்கிறது ஆன்சர். செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். மெடிசனுக்கு ரிலேட்டட் வந்து பேஷண்ட். மெடிசன் யாருக்கு தேவை அப்படின்னா பேஷண்ட்டுக்கு தேவை. எஜுகேஷன் யாருக்கு தேவை? ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை. ஓகே, இதுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டீங்க, அதனுடைய கோடிங் லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ்க்கான கோடு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணுறது ஈஸி. அல்லது ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஐலேருந்து எல், ஏலேருந்து எக்ஸ், எம்லேருந்து ஜே, பிலேருந்து எம், எல்லாமே நம்மளுக்கு வேல்யூ -3 மாதிரி வரும். ஸோ எஃப்லேருந்து -3, சி, ஸோ ஐலேருந்து -3, எஃப், எஸ்லேருந்து -3, பி, ஹச்லேருந்து -3, ஸோ சிஎஃப்டிஇ. நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஓசிஜி இருக்குது, கேஎல்ஐஇசட் இருக்குது, வியூடிஎக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எஃப்யூஎம்வி. இது என்ன ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வவல்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வவல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ யூ, ஐ அண்ட் தென் ஓ, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எஃப்யூஎம்வியில் மட்டும்தான் வவல்ஸ் இல்லை. சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 36, 48 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 56, 44, 78, 66, 33, 64. ஸோ இந்த 4 வேர்ட் நம்பர்ஸில் நம்மளுக்கு எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் ஒரு ஆட், ஒரு ஈவன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட். அரேஞ்ச் த ஃபாலோவிங் as per the order in the dictionary. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து
ambiguous first. So A M B எல்லாமே செகண்ட்லி A M B I தேர்ட்லயும் A M B I அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன்ல A M I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன்லையும் A N I என்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல A M B I T I ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததுக்கு முன்னாடி G தான் வரும், இங்கேயும் G தான், U இருக்கு, O வருமா U இருக்குன்னு பார்த்தீங்கன்னா I தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 3, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 1. ஸோ 3 to 1 இதை பேஸ் பண்ணியே என்ன நம்ம ஆன்சர் அப்படின்றத செக் பண்ணலாம். ஃபுல்லாக சால்வ் பண்ணணுன்றது கிடையாது. நெக்ஸ்ட் CAT DBT ECT. ஸோ இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்கு அடுத்த லெட்டர் D, டிக்கு அடுத்தது E, க்கு அப்புறம் F. ஸோ ABC அடுத்தது D. ஸோ FD. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு D தான் ஆன்சர். ஸோ இதில் மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்றப்போ அதனுடைய பேட்டர்ன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 5ல இருந்து 5 into 2 plus 1 11, 11 into 2 plus 2 22, ஸோ 24, ஸோ 24 into 3 plus 3, ஸோ 51, 51 into, ஸோ சாரி எல்லாமே வந்து into 2 மல்டிப்ளிகேஷன், 5 into 2 plus 1, 11 into 2 plus 2, so 24 into 2 plus 3, 51 plus into 2 plus 4. So அப்போ 106 into 2 plus 5 என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸோ 217. Next, blood relation in the sum. Showing a man on the stage, Rita said, he is the brother of the daughter of the wife of my husband. So he is the, so yaar pathina the man in the stage. So the man udiya he is the brother of the, யாருக்கு brother அப்படினு பாத்தீங்கன்னா daughter of the wife of my husband சொல்றாங்க. அப்போ my husbandன்றது மைன்றது சொல்றவங்க ரீட்டா. ரீட்டாக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹஸ்பண்ட் உடைய வைஃப் சேம் இதே ரீட்டா தான். ஸோ ரீட்டாவுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஸோ டாட்டர் ஆஃப் த அப்படின்றப்போ டாட்டர். இந்த டாட்டருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, பிரதர். ஸோ இவரு தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ தான் சொல்லியிருக்காங்க. இந்த பிரதர் தான் அந்த மேன், அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த மேன். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டாவுக்கு இந்த மேன் என்ன வரணும். ஸோ சன்னுடைய பிரதர் அப்படின்றப்போ கண்டிப்பாக டாட்டர் அப்படின்ற சன் அப்படின்ற, டாட்டருடைய பிரதர் அப்படின்றப்போ சன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் தான் வரும். C is coded as 3, dash is coded as 32, dance is coded as, so for DANCE இதுக்கான கோட் என்ன? ஸோ டிக்கான கோட் 4, ஏக்கான கோட் 1, Nக்கு 14 ப்ளஸ் சிக்கு 3 ப்ளஸ் இக்கு 5. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 27. ஸோ ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. 1 2 3 4. ஸோ அப்போ இந்த பார்ட் மட்டும் நமக்கு 5. ஸோ நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி இந்த ஃபுல் பார்ட் நம்மளுக்கு 6. ஸோ இந்த பார்ட் வந்து 7. ஸோ தென் ஆப்போசிட்ல 8. அப்போ ஒரு ரெக்டாங்கிள் 8 வருது. ஸோ 3 ரெக்டாங்கிள்ஸ்ல 8 8 8. ஸோ இது வந்து தனித்தனி ரெக்டாங்கிளா பிரிக்கும்போது, ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் ஆச்சு. சேம் ஆப்போசிட்ல அப்படியே இது ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள், இது ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலாக ப்ளஸ் ஒரு 4. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 28 அப்படின்றது ஆன்சர். ஓகே, பீஸ் ஆஃப் பேப்பர் இஸ் folded and folded as shown in the below. The given figures are indicate how the paper be opened. ஒரு இந்த மாதிரி இந்த ஷேப்ல கொடுத்துருக்க மாதிரி ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னரில் கட் பண்ணிடுறீங்க. அப்படி கட் பண்ணும்போது அதனுடைய ஷேப் எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சர்க்குலர் ஷேப்பில் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ சர்க்குலர் ஷேப் அப்படின்றப்போ ஆப்ஷன் டின்றது தான் ஆன்சர். சம் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சால்வ் இன் த பேசிஸ் ஆஃப் சர்டன் பேட்டர்ன். ஏதோ ஒரு பேட்டர்னை சால்வ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பேட்டர்னை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாருங்க. ஸோ 743 அந்த நம்பர்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணி 437 எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை தூக்கி லாஸ்ட்ல போட்டுருக்காங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே கேட்கறது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் தூக்கி லாஸ்ட்ல போட்டுருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் லாஸ்ட்ல தூக்கி போட்டாங்க அப்படின்னா 364 அப்படின்றது ஆன்சர். செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஃப்ரம் த கிவன் மேட்ரிக்ஸ். இதில் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. 5 + 4 × 2 பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 + 4 9, 9 × 2 18. ஸோ 2 + 4 × 5, ஸோ டோட்டல் வேல்யூ 6 × 5 30. அதே மாதிரி 4 + 7 × 3, ஸோ 11, 11 × 3 33, 33 ஆன்சர். So which figures represents the relationship among animal, lion, horse?
லயன்றது ஒரு அனிமல், ஹார்ஸ்ன்றது ஒரு அனிமல், இது எல்லாமே அனிமல் அப்படிங்கிற கிங்டம்கள் வந்துடும். அப்போ ஆன்சர் 1ன்றது ஆன்சர். Which answer B will complete the figure of the question? ஓகே, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வேல்யூ ஒரு கோடு வரும், இல்லை சைடில் ஒரு கோடு வரும். இதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இதே ஷேப்பில் ஆப்போசிட்டில் போடுவாங்க. அப்போ இந்த பார்ட் மட்டும் எங்கே இருக்கு பாருங்க, ஆன்சர் 4ல் இருக்குது. ஃப்ரம் த சேம் அதே மாதிரி தான் ஹிடன் ஆர் எம்படன் கொடுத்துருக்காங்க. ஹிடன் எம்படட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் கொடுக்கப்பட்டிருக்க டயக்ராம் ஏதோ ஒரு டயக்ராம்குள்ள மறைஞ்சிருக்கு, கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்க, இதில் செக் பண்ணி பாருங்க நமக்கு. ஸோ இந்த ஷேப்ல இருந்து இந்த கிராஸ்ல நமக்கு வரவே இல்லை. ஸோ அதுலேயே நமக்கு ஆப்ஷன் 1 எலிமினேட்டட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்படி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் திரும்ப இந்த சைட் நம்ம போகல. ஸோ அதனால அந்த இது எலிமினேட்டட். இது கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ சேம் அதே டயக்ராம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆயிருக்கு. ஸோ இதனுடைய மிரர் கேட்குறாங்க. ஸோ மிரர் கேட்கும்போது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் தான். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே அதனுடைய ரைட் சைடு அப்படி தூக்கி சாட்சி பாருங்க, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அதனுடைய இமேஜின் நம்மளோட அதனுடைய மிரர் இமேஜ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதனுடைய மிரர் இமேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து ஆப்ஷன் 2. Which one of the letters when sequentially placed at the gaps in the given letters series shall complete it? ஸோ இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. அந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ONMO அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தூக்கி இங்கே போட்டிருந்தீங்க அப்படின்னா NOMMN மறுபடியும் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எண்ணுக்கு அப்புறம் ஓன்ற வேல்யூ வந்திருக்கும், எகைன் எம் இருக்குது, மறுபடியும் எம்ன்றது வந்திருக்கும், அது ரிப்பீட்டே ஆகலை. ஸோ அதனால் NOMO இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த சீரீஸ் வந்து சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும். If friend is coded as HUMJTK, how candle can be written in that code? So friendன்றத HUMJTK ன்னு எழுதுனீங்க அப்படின்னா கேண்டில்ன்றது எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட் FRIEND, ஃப்ரெண்டுன்றத HUMJIKன்னு எழுதுறீங்க. எஃப்ல இருந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னு பாருங்க. EF GHI GH, ஜிக்கு அப்புறம் ஹெச் ரெண்டு தான் ஆட் ஆயிருக்கு. EFGH, ஓகே. ஆருக்கு அப்புறம் யூ ஆட் ஆயிருக்கு. MNOPQR STU 3 ஆட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐக்கு அப்புறம் JKL M, சரிங்களா, 4 ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 5. ஸோ அப்போ இன்க்ரீசிங் ஆர்டரில் கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி CANDLE இதுக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் கொண்டு போனீங்கன்னா ஸோ +2 E +3 D +4 R. ஸோ அப்போ இதுலேயே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். EDRIRL. So A denotes minus, C denotes multiplication, D denotes division, E denotes addition. Then 14C3A 12E4D2 கொடுத்துருக்காங்க. 14ல இருந்து multiplication, 3 next A வந்து minus subtraction, 12 D plus addition, 4 D division, so D division 2. So cancellation பண்ணிங்கன்னா இங்கே 2, so difference வந்து minus 10, 14 into 3 42, 42 minus 10 32. எர்த், பிளானட், மூன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய வேல்யூஸ் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எர்த்துக்கு பிளானட் அப்படின்றது ரிலேஷன். எர்த் வந்து ஒரு பிளானட். ஸோ மூன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூன் வந்து ஒரு சேட்டலைட். ஸோ EJOT, ஸோ EJOT, ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வச்சு அந்த சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மைனஸ் வேல்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி -3, ஒய்லேருந்து -3, டிலேருந்து -3, ஐலேருந்து -3, என்லேருந்து -3. ஸோ சேம் அதே மாதிரி அந்த வேல்யூஸ் -3 விடுங்க. E -3 B. ஸோ நெக்ஸ்ட்டு J -3 G, O -3 L. ஸோ BGL Q அப்படின்றத ஆன்சர். ஸோ 10 100 உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ எப்படி எழுதுவீங்கன்னா 10 பவர் 5ன்னு எழுதுவீங்க. ஆன்சர் A. கம்ப்ளீட் த சீரியஸ். 3லேருந்து 6 ஆயிருக்கு, 6லேருந்து 18 ஆயிருக்கு, 18லேருந்து 72, லாஸ்ட்டில் 2160. ஸோ கம்ப்ளீட் கண்டிப்பாக தெரியுது. ஸோ இது ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர், மல்டிப்ளிகேஷன் சீரியஸ். into 2, ஸோ into 3, ஸோ into 4,
and then into 5. So into 5 என்றப்போ லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 0 தான் ஆகும். ஸோ 0 அப்படின்றது 360 தான் இருக்குது. ஈஸியாக வச்சு சால்வ் பண்ணிருக்கோம். Find the odd word letter number pair of the given alternative. So இதில் odd one என்ன, violin, piano, flute, harmony எல்லாமே மியூசிக் ஆர்னமெண்ட்ஸ். பட் ஃப்ளூட் மட்டும் நீங்கள் மவுத்தில் ப்ளே பண்ணுவீங்க, மற்ற எல்லாமே ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணுவீங்க. So find the odd word letters number pair of the given alternatives. இதில் எது வந்து டிஃப்ரெண்டான நம்பர், 81, 64, 49 இதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் 24ல இல்லை. என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் ஆல் 3 ஆர் ஸ்கொயர் நம்பர்ஸ், 24 ஸ்கொயர் நம்பர் இல்லை. A man said to a lady, your mother's husband is the sister of my brother. Mother அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மை மதர் அப்படின்றப்போ அந்த மேன் சொல்கிறான் இல்லையா, அந்த மேனுடைய மதர் இருக்காங்க. மதர்ன்றப்போ அவங்க மைனஸ், அவங்க ஒரு ஃபீமேல். ஸோ இது வந்து அதே மாதிரி சைடில் வந்து யுவர் மதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த லேடியுடைய மதர் இருக்காங்க. அந்த லேடியுடைய மதருடைய ஹஸ்பண்ட், ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க பேர். ஸோ உங்கள் மதருடைய ஹஸ்பண்டுடைய சிஸ்டர் என்னுடைய மதர். ஸோ அந்த மதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுடைய மதர். இந்த லேடி, இல்லை யுவர்ன்றது லேடி, லேடிக்கும் மேனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. ஸோ கசின். கேல் வாக்ஸ் 30 meters சவுத். ஸோ சவுத் நோக்கி ஒரு 30 meters போகிறீங்க. தென் டேர்ன் டு த ரைட். ஸோ லெஃப்ட் இந்த சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ரைட்டில் போகிறீங்க சேம் 30 meters. அண்ட் தென் டேர்னிங் டு த லெஃப்ட், லெஃப்ட்லேருந்து லெஃப்ட் கீழ் சவுத் எடுக்கிறீங்க, 20 meters போகிறீங்க. அண்ட் தென் டேர்ன்ஸ் டு த ஹர் லெஃப்ட். ஸோ இப்படி தான் உங்களுக்கு மறுபடியும் லெஃப்ட் வந்து 30 meters. ஸோ 30 meters போகிறீங்க. ஸோ ஃபைனலாக ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ பொசிஷனில் என்ன பொசிஷனில் இங்கேருந்து ஒரு 30, இது ஒரு 20. ஸோ டோட்டலாக 50 meters சவுத்தில் இருக்குங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். இதில் என்ன டேர்ம் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8, 27, 64 எல்லாமே கியூப் நம்பர்ஸ். ஸோ 2 கியூபு, 3 கியூபு, 4 கியூப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கியூப் மிஸ் ஆகிருக்கும். 1 கியூப் எடுக்காது கியூப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில்